What's up, people? This is Prakash from One Life. Traffic. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். 2 monthsக்கும் மேலேயே கூட இருக்கும். ஸோ யூட் ஹவ் சீன் சம்திங் நியூ GoPro ஆங்கிளில். I've switched from 411 to 450. ஸோ நான் பைக் சேஞ்ச் பண்ணி ஒரு 1 week இருக்கும். ஃபர்ஸ்ட் சர்வீஸும் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சு இன்றைக்கி தான் பைக்கை நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சு இன்றைக்கி தான் பைக்கே நான் எடுத்துகிட்டு வந்தேன். கப்பல் ஆஃப் ரீசன்ஸ் ஃபார் ஒய் ஐ சோல்டு மாரா 411. ஒன் பீயிங் அந்த இன்ஜின் வந்து எனக்கு கொஞ்சம் ஹைவேயில் இன்னும் மோஸ்ட்லி நான் டூரிங் மட்டும்தான் பண்ணுறேன். என்னோடய யூசேஜ் வந்து ஒரு 80% கிட்ட டூரிங் தான் இருக்குது. மீதி 20% தான் லோக்கலில் கம்யூட்டிங்காக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் மேபி ஒரு 120 130 ஹைவேல க்ரூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் 3 years ஆனதுனால அந்த பைக்குக்கு ரீசேல் வேல்யூவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல, 411 ஸ்டாப் பண்ணதுனால ரீசேல் வேல்யூவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் சேல் பண்ணலான்னு இது பண்ணிவிட்டு லோக்கலில் இங்கே ஒரு பையர் இருந்தார். இங்கே ஷோரூமில் தெரிஞ்ச அண்ணா மூலியமாக பைக்கை சேல் பண்ணோம். மாராவை சேல் பண்ணிவிட்டு 450 புக் பண்ணுறதுக்காக தான் மாராவை சேல் பண்ணோம். 450 புக் பண்ணி March 15 சம்திங் 450 புக் பண்ணேன். April 16 சம்திங் டெலிவரி எடுத்தேன். கரெக்டாக 1 month ஆச்சு பைக்கு கையில் வர்றதுக்கு. ஸ்பீட் பிரேக்கர்ஸ், நோ வரிஸ், ஜஸ்ட் ஜம்ப் இட் ஆஃப். ஸோ ஒய் 450 அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஏடிவி பைக் தான் வேணும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏடிவி பைக்கில் நமக்கு மைலேஜ் நல்லா இருக்கணும், பவர் நல்லா இருக்கணும், முக்கியமாக சர்வீஸ் நெட்வொர்க் இருக்கணும். ஸோ இது எல்லா விஷயமும் பார்க்கும்போது ஹிமாலயன் 450 கொஞ்சம் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. நான் ஆக்சுவலாக ஹிமாலயன் 450 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல, கொரில்லா தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நான் வாண்டடாகவே 450 வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் வச்சுருந்தேன். எதனாலனா ஓட்டினா கண்டிப்பாக நம்ம என்ன பைக் வச்சுருக்கோமோ அது அந்த பவர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்ற ரீசனாலேயே ரொம்ப நாள் டெஸ்ட் ட்ரைவை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொரில்லா லான்ச் பண்ணாங்க. கொரில்லா லான்ச் பண்ணதுக்கப்புறம் வண்டியை கிராஸ் பண்ணிடுறேன். ஸோ கொரில்லா லான்ச் பண்ணாங்க. கொரில்லா லான்ச் பண்ணதுக்கப்புறம் கொரில்லா ஓட்டி பார்க்கும்போது அந்த இன்ஜினோட கேரக்டர் கொஞ்சம் என்ன மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கும் கொரில்லாவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேப்பிங்கில் மட்டும்தான், ஃபியூலிங் போகிற மேப் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் வந்து லோ எண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதில் மிட் எண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பயங்கர பிக்கப் இருக்கும். அது ஆப்வியஸ்லி அது ரோட்ஸ்டர் அப்படின்றதுனால இன்னும் கூட கொஞ்சம் அக்ரெசிவான ஃபியூல் மேப்பிங் அதில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கொரில்லா ஓட்டுறதுக்கு. ஸோ சரி, வேறு பைக் ஸ்விட்ச் பண்ணலான்னு சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 450 கொரில்லாவும் ஃப்ரெண்டு ஒரு அண்ணா வாங்கியிருந்தார். சரி இதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு 411 சேல் பண்ணுறதுக்காண்டி பையர் கொஞ்சம் தேடிட்டு இருந்தோம். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னு தெரில, பயங்கரமாக காற்றடிக்குது. கோப்ரோவில் எதுவும் கேட்காது நான் பைக் ஓட்டிகிட்டே பேசினானா, அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் த பைக், ஹிமாலயன் 450. நான் இன்னும் நேம் பண்ணல பைக்கை. ஏதாவது ஒரு பேர் யோசிச்சுட்ருக்கேன். எப்போது தோணும்போது பேர் வைக்கணும். சோஃபார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன்னா கோப்ரோவில் தெரியுதான்னு தெரில.
390 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன், ஆல்மோஸ்ட் 400 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக நான் சென்னை போகிறேன், இன்னொரு 1 or 2 டேஸில் சென்னை போயிடுவேன். அதனால் ஒரு 380 இருக்கும்போது சர்வீஸ் விட்டேன். இன்றைக்கி தான் விட்டேன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சர்வீஸு. 1440 ருபீஸ் சம்திங் ஆச்சு. இன்ஜின் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தானே, ஸோ அதனால் 1400 முடிஞ்சிருச்சு. மேபி நெக்ஸ்ட் சர்வீசஸில் இன்னும் கூட கொஞ்சம் காசு ஜாஸ்தியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் பைக் வாங்கும்போது கான்ஃபிகர் பண்ணது இந்த டியூப்லெஸ் டயர்ஸ் மட்டும்தான். ஏன்னா டியூப் டயர் வச்சுட்டு நம்மளால் அவ்வளோ ஈஸியாக வந்து டூரிங் பண்ண முடியாது, எப்போ பஞ்சர் ஆகுன்ற ஒரு பயத்திலே இருக்கணும். 411 அதான் ஒரு பிரச்சனை, பஞ்சர் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பஞ்சர் ஆகாத வரைக்கும் ஓகே. லக்கிலி எனக்கு மேக்ஸிஸ் போட்டதுக்கு அப்புறமா 411 அவ்வளோ பஞ்சர்ஸ் இல்லை. பட் ஸ்டில் அது ஒரு பயமாக இருக்கும் தனியாக போகும்போது. இது டியூப்லெஸ் தான், எக்ஸ்ட்ரா 11,500 வரும். ஆன் ரோட் பைக் எனக்கு 3,58,000 ஆச்சு, இன்க்ளூடிங் டியூப்லெஸ் இல்லைன்னா அரௌண்ட் 3,45,000 வரும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் 450 பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கேட்டால் டியூப்லெஸ் வெர்ஷன் சேர்த்து வாங்குங்கன்னு தான் சொல்லுவேன். யாரும் அவ்வளோ ஹார்ட்கோர் ஆஃப் ரோடிங் எதுவும் பண்ண போகிறதில்ல. அப்படியே பண்ணாலும் இந்த ரிம்மை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 80% ஆஃப் த பீப்புள் பண்ண போகிறதில்ல. மேபி ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஹார்ட்கோர் ஆஃப் ரோடிங் பண்ணுறீங்கன்னா ஸ்போக் வீல்ஸே வாங்கிடுங்க, ஐ மீன் டியூப் வெர்ஷனே வாங்கிடுங்க. ஏன்னா அது பெண்ட் ஆனிச்சுன்னா ஈஸியாக ரிப்பேர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் நான் ரிப்பேரபிள். போச்சுன்னா கழட்டி அப்படியே போட்டு யூ ஹேவ் டு கெட் நியூ பேர்ஸ். ஏன்னா இதை வந்து நம்மளால் டியூப் வெர்ஷன் ரிம்ஸ் மாதிரி சுற்றில் வச்சு அடித்து நம்மளால் இதை ரிப்பேர் பண்ண முடியாது. போச்சுன்னா போச்சு. ஏன்னா இதில் கிராக் விழுந்துச்சு அப்படின்னா இந்த சென்டரில் தான் கிராக் விழுமா. எனக்கு பர்சனலாக தெரியல, ஏன்னா இப்போ தான் நம்ம கிராஸ் ஸ்போக் வீல்ஸில் டியூப்லெஸ் வெர்ஷன் இப்போ தான் வாங்குகிறோம். ஸோ அதனால் கிராக் விழுந்தால் சென்டரில் தான் விழும் அப்படின்ற மாதிரி ஆன்லைனில் பார்த்துருந்தேன். அண்ட் அதர் தென் தட் நான் இந்த வண்டியோட ஸ்பெக்ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி எதுவும் சொல்ல போகிறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் எல்லாமே யூடியூப்லேயே இருக்குது. ஜஸ்ட் நான் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். என்னோடய இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோஃபார் பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு 411 நமக்கு 411 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லோ எண்ட் இருக்கும், இதில் ஒரு ஸ்ட்ராங்கான மிட் எண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 411 அளவுக்கு இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மிட்டு வந்து கிடையாது, ஐ மீன் லோ வந்து கிடையாது. 411 வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி இனிஷியலாக ஃபர்ஸ்ட் கியரில் போட்டு நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா வண்டி பிக்கப் பயங்கரமாக இருக்கும். வேறு இதில் வந்து ஒரு சர்டன் ஆர்பிஎம் ரீச் பண்ணணும், ஒரு 3000 இல்லை 2500க்கு மேலே தான் இதோட இன்ஜினோட பொட்டன்ஷியலே இருக்குது. தட்ஸ் ஹவ் திஸ் இன்ஜின் ஒர்க்ஸ். ஸ்ட்ராங்கான ஒரு மிட்டு, அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான டாப் எண்டு. லோ வந்து 411 அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, பட் ஸ்டில் இட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஆன்லைனில் நிறைய பேர் லோ எண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலை. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 நாள் முன்னாடி கூட இதுக்கு பேக் சைடில் ஏதோ ஒரு குட்டி ஆஃப் ரோட் ட்ரையல் ஒன்று இருக்கும், அங்கே நாங்கள் போனோம். நல்லா தான் இருந்துச்சு. அது மோர் தென் எனஃபாக தான் எனக்கு பட்டுச்சு. அண்ட் இந்த வண்டியில் என்னை ரொம்ப 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 இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து இந்த வண்டியோட வெயிட் மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா 411க்கும் இதுக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஜஸ்ட் 3 kgs தான் ஆன் பேப்பரில் டிஃப்ரென்ஸு. ஆனால் இந்த வண்டி சம்ஹவ் லைட்டாக ஃபீல் ஆகுது, அது ஏன்னு தெரில. இந்த வண்டியோட வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஈவனாக ப்ரொபோஷேட் ஆகிருக்கா, இல்லை இந்த வண்டியோட வீல் பேஸும் ஆக்சுவலாக பெருசு 411 மேபி அதனால லைட்டராக ஃபீல் ஆகுதான்றதும் எனக்கு தெரியல. வண்டி நான் ஆக்சுவலாக நேற்று ஒரு ஹில்ஸில் ஓட்டினேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. அப்போ வந்து கார்னரிங் பண்ணுறதுக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, லைட் வெயிட்டாக ஃபீல் ஆச்சு 411 யூஸ் பண்ணிவிட்டு. அண்ட் என்னோடய பழைய பைக்கில் கிராஷ் கார்ட்ஸு, சாடில் ஸ்டே, ஹேண்டில் பால் மாற்றிருந்தேன், எல்லாமே மாற்றிருந்ததுனால ஆப்வியஸ்லி ஸ்டாக் ஹிமாலயன்லேருந்து என்னோடய வண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆச்சா என்னன்னு தெரில. பட் ஐ எம் திங்கிங் ஆஃப் நாட் ஆடிங் எனி திங் டு திஸ் பைக். எக்ஸ்ட்ரா வெயிட்ஸ் எதுவும் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு பார்க்குறேன், எக்ஸப்ட் கிராஷ் கார்டு. ஏன்னா கிராஷ் கார்டு எப்படி எனிவே நீங்கள் போட்டு தான் ஆகணும், அதை அவாய்ட் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 kgs அதில் போயிடும். சாடில் ஸ்டே மாதிரி எதுவும் ஆட் பண்ணலாமா, ஏன்னா லுக்குக்காண்டி ஆட் பண்ணலாமான்னு பார்க்குறது தான். ஏன்னா பழைய பைக்கில் நான் சாடில் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரே ஒரு டாப் பாக்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பேன். என்னோடய டூரிங் செட்டப் அவ்வளோதான், ஒரு டாப் பாக்ஸு, ஒரு
டேங்க் பேக் இருக்கும், அவ்வளோதான் என்னோடய டூரிங் செட்டப்பு. ஸோ இந்த வண்டியில் சேடில் ஸ்டே எதுவும் ஆட் பண்ண வேணாம், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்டாக்காக வச்சுட்டு வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலான்றது தான் பிளானிங்கு. ஸோ அண்ட் இப்போதைக்கு அண்ட் இந்த வண்டியோட கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப 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 ஸ்மூத்து 411. ஏன்னா 411 வந்து கிட்டத்தட்ட அது ஒரு டிராக்டர் தான். நான் எதையும் கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை, அந்த வண்டி எனக்கு எந்த இதுலேயும் எனக்கு அந்த வண்டியோட நேச்சர் தெரிஞ்சு தான் நான் வாங்கினேன். ஏன்னா அந்த வண்டி கொஞ்சம் கியர் எல்லாமே கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் ஃபஸ்ட்டு கியர் போட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு சவுண்டு வரும், அது எல்லாமே எனக்கு தெரியும். அது தெரிஞ்சு தான் நான் அந்த வண்டி வாங்கினேன். நோ கம்ப்ளைண்ட்ஸ் ஆன் 411. இது என்கிட்ட இருந்த வரைக்கும் அந்த வண்டியை நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். பட் கம்பேரிங் டு தட் இந்த கியர் பாக்ஸ் வந்து பயங்கர ஸ்மூத்து. ரொம்ப நார்மலாக யூஸ்வலாக நீங்கள் இப்போ மாடர்ன் பைக்ஸ்லாம் ஓட்டிங்கன்னா எப்படி இருக்கும், யமஹாவோ இல்லை ஹோண்டாவோ அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான கியர் பாக்ஸ் தான். ராயல் என்ஃபீல்டு கியர் பாக்ஸ்னாலே கொஞ்சம் டக்குன்னு அந்த கியர் போடும்போது ஒரு சவுண்ட் வரும், இதுலேயும் வருது. பட் 411 அளவுக்கு கிடையாது, அவ்வளோ க்ளங்கியான ஒரு ஃபீல் கிடையாது. கியர் பாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் பிரேக்ஸு. ஏன்னா இந்த வண்டி டாப் நல்லா போகும், 150 அந்த மாதிரி போகும்போது ஸ்டாப்பிங் பவர் இருக்கணும். ஸோ இதில் வந்து பைபரோட பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக் வந்து பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் 411. ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நல்ல ஸ்டாப்பிங் பவர் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியாக வாங்கிட்டேன், இது நல்ல குவாலிட்டி வாங்கி மாற்றுறதுனால வைப்ரேட் ஆகிட்டே இருந்தது, அதுக்காக சும்மா ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டு வச்சேன். அண்ட் இந்த வண்டியோட இன்னும் ரொம்ப 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 ஹைலைட்டான மேட்ரே வந்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் தான். நீங்கள் எங்கே போனாலும் சரி எதில் போனாலும் சரி ஒன்றும் ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஒரே ஒரு விஷயம், ஃபாஸ்ட்டாக போகணும். ஸ்லோவாக போனீங்கன்னா 411 அளவுக்கு இந்த வண்டி வந்து அவ்வளோ சாஃப்டான சஸ்பென்ஷன் செட்டப் கிடையாது, கொஞ்சம் ஸ்டிஃபர் தான். ஏன்னா வண்டி ஆப்வியஸ்லி ஸ்பீட் அதிகமாக போகுது, அப்படிங்கும்போது நமக்கு சஸ்பென்ஷன் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வண்டி வாப்லியாக இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் தான். பட் ஒரு 60-70லலாம் போகிறீங்க, இப்போ ரோடுக்கு நடுவில் இந்த ஒயிட்டாக பிளாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, ஸ்பீட் டேம்பிங் மாதிரி இருக்கும், அதிலலாம் போகிறீங்கன்னா 60-70 விட்டு நீங்கள் பாட்டு த்ராட்டில் விட்டு பண்ணிங்கன்னா வண்டி அந்த கீழே இருக்கிறது ஒன்றுமே ஃபீல் ஆகாது. பட் ஸ்லோ பண்ணி ஏதாவது பம்ப்லலாம் போகிறீங்கன்னா 411 யூஸ் பண்ணிவிட்டு இது வரும்போது கொஞ்சம் அந்த பள்ளம் அதெல்லாம் ஃபீல் ஆகும். பட் ஸ்டில் ப்ளஷ் தான், அவ்வளோ அதாவது ஒரு ரோட்ஸ்டர் பைக்ஸ் அளவுக்கு ஹார்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் 411 கூட நான் எல்லா விஷயத்தையும் 411 கூட கம்பேர் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக அந்த பைக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னோடய எல்லா கம்பேரிஷனும் 411க்கு தான் ஆப்வியஸ்லி போகும். அண்ட் மோஸ்ட்லி 411லேருந்து 450க்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வாங்கலாம். இஃப் யுவர் பட்ஜெட் அலவுஸ் 411 சேல் பண்ணிவிட்டு 450 தாராளமாக வாங்கலாம், எந்த விதத்துலேயும் டிசப்பாயிண்டிங்காக இல்லை. வெயிட்டும் கம்மியாக இருக்கிறதுனால நான் நினச்சேன் கொஞ்சம் வண்டி 411லேருந்து பார்க்குறது கொஞ்சம் பல்கியாக இருந்ததுனால வெயிட் கூட கொஞ்சம் இன்னும் அதிகமாக ஃபீல் ஆகும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு 411 தான் அதிகமாக வெயிட்டாக ஃபீல் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அண்ட் இந்த வண்டியோட இன்னொரு ஹைலைட்டான மேட்ரு இந்த டேஷ் தான். டேஷில் ஆக்சுவலாக நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 390 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். இது ஸ்பீடு, கிளாக்கு, இது வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபோனோட பேட்ரி பர்சன்டேஜ், நெட்ஒர்க்கு எல்லாமே வரும். இது ஆர்பிஎம் டயலு, இது ஃபியூல் கேஜு. நான் ஆக்சுவலாக நேற்று ஒரு ட்ரிப்பு போனேன் 256 கிலோமீட்டர்ஸு, எனக்கு 30 மைலேஜ் கிடச்சிது. மைலேஜ் ஆக்சுவலாக கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவே இருந்தது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடியே நான் அந்த ட்ரிப்பு போனேன். யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறமா மைலேஜ் பெட்டராக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இப்போவே 30 கிடச்சிது. அதனால் கொஞ்சம் ஹாப்பி தான். ஏன்னா நான் நினச்சேன் கொஞ்சம் மைலேஜ் ட்ராப்பாக இருக்கும் 411லேருந்து அப்படின்னு. மைலேஜும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த இதில் வந்து நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா மேப்பும் இதில் பார்த்துக்கலாம். மொபைல் நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இப்போ நான் ஒரு இது டைப் பண்ணிவிட்டு கெட் டைரக்ஷன் கொடுத்தேன்னா இது மேப்பும் வந்துடும். இது ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், ஜூம் இன் பண்ணிக்கலாம், 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரிட்டி அக்யூரேட் தான். இப்போது இங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா மேபி ஒரு 10 மீட்டர்ஸ் ஒரு சின்ன லேக் இருக்குது, அது மட்டும் தான். நேற்று நான் இதான் யூஸ் பண்ணி போயிட்டு வந்தேன். பட் ஒரே ஒரு கேட்ச் என்னென்னா மொபைல்ஸ் லாக் ஸ்க்ரீன் வந்து இப்படி ஆன்லேயே இருக்கணும்.
ஆஸ் சூன் அஸ் நீங்கள் லாக் பண்ணதும் அங்கே மேப் போயிடும். அப்போது இந்த யூஸ்வலாக வர டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் மட்டும்தான் ஒர்க் ஆகும், மற்ற எதுவும் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் அது ஒரு கேட்ச்சு. பட் ஓகே, எனக்கு நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் வைக்க முடியாத நேரத்தில் இந்த மேப் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அக்யூரேட்டாகவும் இருக்குது. மற்றபடி மொபைல் யூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டு. ஏன்னா மொபைல் எப்போவும் ஆன்லேயே இருந்துச்சுன்னா பயங்கரமாக சார்ஜ் போயிட்டே இருக்கும், விச் இஸ் நாட் குட் ஃபார் த மொபைல் பேட்ரி. ஸோ அதர் தன் தட் வேறு என்ன அண்ட் இன்னொரு மேஜர் சேஞ்ச் வந்து இந்த வண்டியில் வந்து 411 அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸு. பட் எனக்கு ஓட்டுறதுக்கு எதுவும் பெருசாக இன்னும் அதுலேருந்து எதுவும் டிஃப்ரென்ஸாக ஃபீல் ஆகலை. என்னென்னா இன்னும் கூட இது கொஞ்சம் ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கு. அது வந்து பிரேக் பண்ணிங்க அப்படின்னா வண்டி வந்து டிப் ஆகும், உள்ளே நல்லா போகும், ட்ராவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் லைக் நமக்கு நார்மலாக ரோட் பைக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு, விச் இஸ் ஃபைன். ஏன்னா ஹையர் ஸ்பீட்ஸில் போகும்போது இன்னும் கூட ஸ்டெபிலிட்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பின்னாடி டேஞ்சர் லைட்டே கிடையாது. டேஞ்சர் லைட்டு ப்ளஸ் இண்டிகேட்டர் வந்து இன்டகிரேட்டட் இன்ட்டு ஒன் சிங்கிள் பீஸ், ஒரே பீஸில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது பின்னாடி வந்து பார்க்க லுக்காக நல்லாயிருக்கு. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு டேஞ்சர் லைட்டே கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீல். எதனாலனா இதில் டேஞ்சர் லைட் ப்ளஸ் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால இப்போ இண்டிகேட்டரும் இதில் போட்டிருக்கோம், அப்போது பிரேக்கும் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டும் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகுது, விச் இஸ் நாட் வெரி ஐடியல் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக தனியாக சென்டரில் இருக்கிறதுல தான் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போட்டு பார்க்கலாம். ஆமாம், ஆக்சுவலாக இதில் கீழே இருக்கிறது தான் இண்டிகேட்டர் வருது. பட் ஆனால் பின்னாடி இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. இந்த வண்டியில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. என்ன தான் இந்த விண்டு பிளாஸ்ட்டு தான். நல்ல விண்ட் பிளாஸ்ட் அடிக்குது. 411 நல்லா ஃப்ரண்ட்டில் குட்டி பெட்ஷீட் மாதிரி விண்ட்ஷீல்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடும். அது வேறு 450 வந்து கொஞ்சம் எல்லா பக்கமும் கேப்ஸாக இருக்கிறதுனால எல்லா பக்கத்துலேருந்தும் காற்றடிக்குது. கோப்ரோவில் எப்படி கேட்குதுன்னு தெரில. நான் டூரிங் விண்ட்ஷீல்டு மாற்றுவேன், ஆனால் மாற்றினாலும் இந்த சைட்லேருந்து வர்ற ஏர்லாம் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரில. அங்கேருந்தும் கொஞ்சம் காற்று வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. நான் ஹார்டாக பிரேக் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வண்டி எங்கே ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்படியே நிற்கிது. வேறு 411 வந்து இப்போ முன்னாடி ஒரு பைப் இருக்கா, இங்கே நான் ஸ்டாப் பண்ணால் தான் இங்கே வந்து நிற்கும். இவ்வளோ டைம் ஆகும். வேறு 450 வந்து கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் பைட் நல்லா இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து தென்காசியில் தான் பைக் வாங்கினேன், நேட்டிவில் தான் பைக் எடுத்தேன். ஏன்னா பழைய பைக் இங்கே தான் சேல் பண்ணேன் அப்படின்றதுனால புது பைக் இங்கேயே புக் பண்ணிட்டேன். ஏன்னா ஷோரூமில் இருக்கிற ஒரு அண்ணா தான் பழைய பைக்கை சேல் பண்ணிவிட்டு இந்த பைக் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அதனால் இங்கேயே புக் பண்ணிவிட்டு இங்கேயே வாங்கிட்டேன். லோக்கல் நம்பர் அப்படின்றதுனால கொஞ்சம் சேல் பண்ணுற வேல்யூவும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த பைக்கும் இங்கேயே வாங்கிட்டா நாளைக்கு நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணுறோன்னா கூட சேல் பண்ணுறோன்னா கூட பெட்ரு வேல்யூ இருக்கும் அப்படின்றதுனால லோக்கல் நம்பரை எடுத்துட்டேன். அப்படி இல்லைனா சென்னையில் வாங்கியிருப்பேன். ஆக்சுவலாக அந்த வண்டியோட வெயிட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு கார்னர் வரும், எடுத்து காட்டுறேன். வண்டி பார்க்க தான் நல்லா பெரிய மாடு மாதிரி இருப்பா அப்படி, ஆனால் குழந்தை மனசு அப்படின்ற மாதிரி வெயிட் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. ரொம்ப நல்லாவே வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 4000 RPM 5000 RPM மேலே பெருசாக நான் புல் பண்ணல இந்த வண்டியை. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு வரட்டோன்னு தான் வெயிட் பண்ணேன். ஒரு புல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. எதுவும் நான் ட்ரிப்புக்கு எதுவும் இப்போதைக்கு பிளான் பண்ணல.
ஏன்னா சம்மர் அப்படின்றதுனால கொஞ்சம் வெயில் எல்லா பக்கமும் பொழந்துட்டுருக்கு. நாங்கள் ஜூனில் தான் ஒரு குரூப் ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போய். ஹோப்ஃபுல்லி இஃப் எவ்ரி திங் கம்ஸ் டுகெதர் ஜூனில் ஒரு ரைட் போயிடலாம். ஈவன் இஃப் இட் டசன் கண்டிப்பாக ரைட் போயிடுவேன் நான் ஜூனில். Tata, bye bye. Until next time, this is Prakash signing off.